இந்த உபவாச கூட்டத்திலே உங்களோடு இருப்பதிலே நான் பெருத்த மகிழ்ச்சி அடைகின்றேன். நேற்றைய தினத்திலே எனக்கு நீங்கள் வர வேண்டும் என்ற அழைப்பை ஐயா அவர்கள் கொடுத்த பொழுது நான் அவரிடத்துல கேட்டேன், என்ன டாபிக்ல பேசணும், ஏதாவது சொல்றீங்களா, ஏதோ போர்ஷன் கொடுக்குறீங்களான்னு கேட்டேன். நீங்க எதுனா ஒன்று செலக்ட் பண்ணி நீங்கள் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டார். எப்பவுமே எதுனா ஒன்று கொடுங்கன்னா தான் பிரச்சனை. இதை கொடுங்கன்னாக்க எனக்கு ஈஸி. எதனா ஒண்ணுன்னா இன்றைக்கு காலை 9 மணி வரைக்கும் அந்த எதனா ஒண்ணு என்னன்னு எனக்கு தெரியல. ஏன்னா பாடம் தெரியாம இன்னைக்கு கடவுள் உங்களிடத்துல எதை பேச விரும்புறாரு அப்படின்றது தெரியாம நான் பேசக்கூடாது. நானா என் அறிவுல தோன்றதை பேசவே கூடாதுன்றதுல நான் ரொம்ப தெளிவா இருக்கிறேன். அதனால 9 மணி வரைக்கும் நான் உங்ககிட்ட பேச போறது எனக்கு தெரியாது. நேற்று இரவிலிருந்து ஆயத்தமாகி கொண்டே இருக்கிறேன். அநேக புத்தகங்களை படித்துக் கொண்டிருக்கிறேன். வேதாகமத்தை அதிகமாக புரட்டி கொண்டே இருக்கிறேன். எங்கன்னா ஒரு இடத்துல கடவுள் இதை பேசுன்னு சொல்லணும் இல்லையா, அது வரைக்கும் காத்திருக்க வேண்டும். காலையில சரியா 9 மணிக்கு தான் அந்த ஸ்பார்க்கு கிடைக்கிறது. இந்த பகுதி என்கிற ஒரு காரியத்தை கர்த்தர் வெளிப்படுத்துகிறார். அது மார்க்கு எழுதின நற்செய்தி நூல்ல 2வது அதிகாரத்துல 1 துவங்கி 12 வரைக்கும் இருக்கிற வேத பகுதியை தான் இன்னைக்கு உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொண்டு இருக்கின்ற ஒரு பகுதி. இந்த பகுதி நாளைக்கு எல்லா சர்ச்சிலும் வரப்போற ஒரு வழிபாட்டு பகுதி. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நாளைக்கு 1ஆம் தேதி எல்லா சர்ச்சிலும் இந்த பிரசங்கம் பண்ண போறாங்க. அதுதான் கர்த்தர் இன்றைக்கு நமக்கு பேசும்படிக்கு ரொம்ப அட்வான்ஸ்டாவே இன்னைக்கு நம்ம என்ன பண்றோம், நாளைக்கு எல்லா சர்ச்சிலும் பேச போறது கர்த்தர் இன்னைக்கே நம்மோடு பேசுகிற ஒரு பெரிய வாய்ப்பை நாம் பெற்றிருக்கின்றோம். சரி, இந்த பகுதி எதை பத்தி சொல்லுகிறது உங்களுக்கு தெரியும். இந்த பகுதியில அந்த பேரலிஸ்டிக் பர்சன் என்று சொல்லப்படுகிற முடக்குவாதம் உள்ள ஒரு மனிதரை 4 நபர்கள் கூரையை பிரித்து இறக்கி இயேசு வண்டையில குணப்படுத்தும்படிக்கு கொடுக்கிற ஒரு நிகழ்வு. அதனால கதையெல்லாம் நான் சொல்ல மாட்டேன், பத்தி உங்களுக்கு தெரியும். கதை சொல்ற பழக்கம் எனக்கு இல்ல. டைரக்டா பிரசங்கத்திற்குள்ள போய் ஏதாவது ஒன்று உங்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று நான் யோசிக்கின்றேன். இதுக்கு ஒரு தலைப்பு ஒன்று கொடுத்துறேன். கால் டு ஷுட் ரீச் அதர் பர்டன்ஸ் என்கிற ஒரு தலைப்பு. பிறர் பாரங்களை பகிர்ந்து கொள்ள ஒரு அழைப்பு. பிறருடைய பாரங்களை பகிர்ந்து கொள்ளுதல், அந்த தலைப்பு தான் இதுல நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. சரி, இதுல ஒரு 4 அல்லது 5 கேள்விகளை நான் அடுக்கி இருக்கிறேன். ஒவ்வொரு இடத்திலையும் ஏன் ஏன் ஏன்னு கேள்வியை வச்சு என்னவா இருக்கு என்கிற பதில்களை பெற்று உங்களுக்கு சொல்ல ஆசைப்படுகிறேன். முதல்ல 1வது வசனத்தை நீங்க படித்து பார்ப்பீர் என்று சொன்னால், சில நாட்களுக்கு பின்பு கப்பர்நகூமுக்கு, இந்த கப்பர்நகூம் என்கிற இடத்திற்கு இயேசுவானவர் வருகிற செய்தியை எப்படி எழுதியிருக்காங்க? சில நாட்களுக்கு, ஆஃப்டர் சம் டேஸ். அப்படின்னா என்னன்னா அதுக்கு முன்னால ஒரு வாரமோ இல்ல ஒரு மாசத்துக்கு முன்னாலே இங்க வந்திருக்கிறாருன்னு அர்த்தம். சரியா? அப்படிதானே அர்த்தம்? சில நாட்களுக்கு பின்பு படிங்க. அவர் மறுபடியும் கப்பர்நகூமுக்கு போனார். அவர் வீட்டில் இருக்கிறார் என்று. கவனி, இது ரொம்ப முக்கியம். அவர் எங்க இருக்கிறார்னு, நீங்க எங்க இருக்கிறீங்க? வீட்டில் இருக்கிறார் என்று ஜனங்கள் கேள்விப்பட்டு உடனே வாசலுக்கு முன்னும் நிற்க இடம் போதாதபடிக்கு. நான் இப்போ ஒரு கீழே நின்றுட்டு இருக்கும் போது அம்மா சொன்னாங்க, ஐயா கால் வைக்க கூட இடம் இல்லை மேல. அவங்க சொன்னாங்க, நாங்க வந்து பிறதான் பாக்குறீங்க எல்லாம் உட்காரத பார்க்கும் போது தெரியுது எங்க தலைவர் உள்ள போய் உட்காந்துக்கிறாரு, இடம் இல்லை. அப்ப கால் வைக்கிறது கூட இடம் இல்லாதபடிக்கு அநேகர் கூடி இருந்தாங்க. இப்ப இன்னைக்கு பிரசங்கம் சரியா இருக்குதா? எனக்கு தெரியல. ஏன் 9 மணி வரைக்கும் இந்த வசனத்தை கர்த்தர் கொடுக்கலன்னு நான் யோசிச்சுட்டு இருந்தேன். இப்ப சரியா இருக்கா பாருங்க. கடவுள் மிக சரியானவர். அவர் அங்கே வருகிறார். தேவனுடைய பிள்ளைகள் எல்லாம் வந்து விட்டார்கள். உங்க கால் வைக்க கூடுறதுக்கு இடம் இல்லை. ஆனா கேள்வி என்ன தெரியுமா இதுக்கு? இயேசு யாருடைய வீட்டில் இருந்தார்? எந்த வீட்டில் இருந்தார்? இங்க என்ன போட்டிருக்காங்க? அதுல அவர் வீட்டில் இருக்கிறார் என்று
ஐயரு பார்க்க வரீங்க, ஐயரு வீட்டுல இருக்கிறாரா இல்ல வெளியில எங்கன்னா ஊடித்து போய்க்கிறாரா கேட்பீங்கல்ல. உபதேசரைய பார்க்க வரீங்க, ஐயா வீட்டுல இருக்கிறாரா இல்லையான்னு கேட்டுன்னு வருவீங்கல்ல. அது போல இயேசுவான வீட்டுல இருக்கிறாரான்னு கேட்டா என்ன அர்த்தம்? அவர் வீட்டுல இருக்கிறாருன்னு அர்த்தம், அப்படிதானே? அப்புறம் யாருடைய வீட்டில் இருந்தார்? மிக முக்கியமான ஒரு கேள்வி. அதான் இயேசு குறித்து சொல்லுகிற பொழுது அவருக்கு தலை சாய்க்க இடம் இல்லைன்னு சொல்லப்படுது. அப்ப ஆனா இயேசுவான வீட்டுலதான் என்ன செய்திருக்கிறாரு? அங்கே வசித்துக் கொண்டிருப்பதாக நாம் பார்க்கின்றோம். அப்போ கப்பர்நகூமில் இயேசு இருந்த பொழுது பெரும்பாலும் அவர் எங்க இருந்திருக்கிறார் என்று சொன்னால் 9வது வசனத்துல ஏற்கனவே அது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. பேதுருவும் அந்திரேயாவும் வசித்த வீட்டிலே இயேசு தங்கி இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப யார் வீட்டுல இருந்திருக்காரு இயேசுவானவர்? பேதுரு, அந்திரேயா. நல்லது, இது மறந்துட மாட்டீங்களே. இப்ப யார் வீட்டுல இருக்கிறாரு? இப்ப நம்ம யார் வீட்டுல இருக்கிறோம்? ஐயா வீட்டுல இருக்கிறோம். சோ அது இயேசுவுக்கு இப்ப நம்ம இங்க வந்திருக்கும் போது யார் இருக்கிறாருங்க? நம்முடைய ஆண்டவர் இயேசுவானவரும் இங்க இருக்கின்றார். சரியா? அப்ப இங்க ஒரு பெரிய மகிழ்ச்சி. இங்க 2 பேரு குறிக்கப்படுகிற செய்தி. நீங்க 4 பேரை பத்தி பேச போறோம். 2 பேர் வீட்டுல போய் இயேசு இருக்கிற செய்தியை நான் முதலாவது உங்களுக்கு சொல்லுகின்றேன். இன்னொன்று 33 இருந்து 34 வரைக்கும் அங்க கடைசியா பேதுரு வீட்டுல இருந்த பொழுது கப்பர்நகூமின் எல்லாரும் அங்க இருக்கிற வாசிகள் எல்லாரும் அந்த வீட்டின் வெளியே திரண்டிருந்தார்கள். அவர்களிடத்திலே கொண்டு வரப்பட்ட சகல நோயாளிகளையும் இயேசுவானவர் குணமாக்கினார் என்ற செய்தியும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்போ அங்க வந்திருக்கிற கிரௌடும் எதற்காக வந்தார்கள் என்கிற நோக்கம் தெளிவா இங்கே போடப்பட்டிருக்குது. முதல் கேள்வி, இயேசு யாருடைய வீட்டுல இருந்தாரு? பதில் சொல்லுங்க. யாரு? ஆமா, அப்புறமா கேட்பேன், சொல்லணும். 2வது கேள்வி, திரண்டிருந்த ஜனங்கள் எப்படிப்பட்டவர்கள்? முதல்ல இயேசு யாருடைய வீட்டுல இருந்தாரு கேட்டேன். 2வது கேள்வி, திரண்டிருந்த ஜனங்கள் அவங்க யாரு, எப்படிப்பட்டவங்க என்கிற ஒரு கேள்வி. 6:4. இயேசு அவர்களை நோக்கி, தீர்க்கதரிசி ஒருவன் தன் ஊரிலும் தன் இனத்திலும் தன் வீட்டிலுமே அன்றி வேறெங்கும் கனவீனம் அடையான் என்றார். அவர் சில நோயாளிகளை கைகளை வைத்து, அங்கே அவர் சில நோயாளிகளை என்ன பண்றாரு? கைகளை வைத்து, கரங்களை வைத்து அவர்களை குணமாக்கினது அன்றி வேறொரு அற்புதம் செய்ய. கவனிங்க. அப்போ எப்போதும் போல அந்த கூட்டத்துல ஆர்வமுள்ள பார்வையாளர்களும் அற்புதங்களை நாடுவோரும் என்ன பண்ணிருக்காங்க? ஏற்கனவே ஆண்டவர் என்ன பண்ணிருக்காரு? குணப்படுத்திருக்கிறார்ல, அற்புதம் செய்திருக்காருல்ல. அந்த அற்புதங்கள் பெற்ற மக்களும் பார்வையாளர்கள் ஆடியன்ஸும் இருக்காங்க. சில பேர் அவங்க சும்மா பாக்குறதுக்கு வந்தவங்களா இருப்பாங்க. நம்ம சர்ச்சில் கூட நிறைய நேரத்துல, உபவாசத்துல கூட நிறைய நேரத்துல பார்வையாளர்கள் வருவாங்க. சும்மா பார்த்துட்டு போலாம் எப்படி நடக்குதுன்னு அப்படின்றது வருவாங்க. சில பேர் கர்த்தர் செய்த அற்புதத்தை எண்ணி இப்படிப்பட்ட கூட்டங்களுக்கு வருவாங்க. அப்படிதானே? சோ எப்படிப்பட்டவர்களா இருக்காங்க? அற்புதங்களை ஏற்கனவே அனுபவித்த தேவ ஜனமாய் இருக்கிறார்கள். அது மாத்திரமல்ல, அவர்கள் சொந்த ஆசைகளை தேடுவர்களா இருந்தாங்க. யோவான் 6:26. நீங்கள் அற்புதங்கள் என்ன ஃபர்ஸ்ட் சொன்ன அற்புதங்களை கண்டவங்க வந்திருக்காங்க. இப்ப 2வது பார்ட்டி யாரு வந்திருக்காங்க? நீங்க அற்புதங்களை கண்டதுனால வரல, சாப்பாடு போட்டாங்கல்ல, அப்பம் புசித்து. நான் உங்களெல்லாம் சொல்லலப்பா, தயவுசெய்து நீங்க என்ன பண்ணாதீங்க, தயவுசெய்து திட்டாதீங்க. என்னப்பா அந்த ஐயர் இப்படி சொல்லிட்டு போயிட்டாரு. இங்க இயேசுவோடு கூட வந்தவங்க யாருன்னு பேசிட்டு இருக்கேன். அதுல முதல் குழுவினர் அற்புதத்தை கண்டவங்க. 2வது அப்படி இல்ல, அவர்கிட்ட போன நல்ல சோறு போறாரு, பிரியாணி போறாரு, ஜெயமத்தைய கூட்டு போனாங்க அப்படி என்பது போல நல்ல சாப்பாடு அவரு சொல்ற. யாரு சொல்றது? இத நம்ம ஆண்டவர் தான் சொல்றாரு, நான் சொல்லல. உணவு சாப்பிட்டீங்க இல்லையா? சோ அதுல ருசி கண்ட ஒரு சிலர் நீங்க என்ன பண்ணிருக்கலாம், இங்க வந்திருக்கலாம் என்ற செய்தியை சொல்ற கூட்டத்தில் இருக்கிறவங்க. அப்புறம் வேற யாரு இருந்தாங்கன்னாக்கா, பாவத்திற்கு மனம் திரும்பி ரட்சிப்பு நாடுவோர். ஆனா இந்த கூட்டம் ரொம்ப குறைவா இருக்காங்க. இந்த ரட்சிப்புக்காக வரக்கூட ஒரு கூட்டம், ஆண்டவர் என்ன ரட்சிக்க வேண்டும், பாவத்திலிருந்து மனம் திரும்ப வேண்டும், இந்த மாதிரி கான்செப்ட் உள்ளவன் சர்ச்சுக்கும் சரி, இது மாதிரி கூட்டங்களுக்கும் சரி
ரொம்ப புவரா மைனாரிட்டியா இருப்பாங்க, ரொம்ப குறைந்தவர்களா இருப்பாங்க. 2 பேரு 3 பேரு 4 பேரு 5 பேரு அவ்வளவுதான் இருப்பாங்க. அது மாதிரி ஒரு கூட்டத்தினரா இருந்திருக்க வாய்ப்பு உண்டு. இன்னும் ஒரு குழுவினர் உண்மையான சீடர்கள், உண்மையான விசுவாசிகள். அப்ப நீங்க யாரு? உண்மையான சீடர்களா நான் பாக்குறேன். நல்ல சொல்லுங்க, நீங்க உள்ள உண்மையான சீடர்கள், நீங்க உண்மையான விசுவாசிகள், அப்படிதானே? அப்ப உண்மையான சீடர்களும் உண்மையான விசுவாசி சிலர் இருந்தாங்க. சம் பிலிவர்ஸ், சம் பிலிவர்ஸ் கொஞ்சமா இருக்காங்க. அதுவும் கொஞ்சமா இருக்கிறத பார்க்கிறோம். பெரும்பாலும் ஜனங்கள் ஆன்மீக அக்கறையற்றவர்களாக இருந்தாங்க இந்த குரூப்ல. இந்த இடத்துல வந்து நாங்க நிறைய பேர் வந்திருக்காங்க, கால் வைக்கிறது கூட இடம் சொல்லிட்டு இருக்கேன் இல்லையா? இந்த இடத்துல எப்படிப்பட்ட ஜனமா இருக்கிறாங்க? அவங்க ஆன்மீக அக்கறை, ஸ்பிரிச்சுவல்ல எந்த விதமான டெவலப்மெண்ட் ஆகிறதுக்கு விருப்பம் இல்லை. ஆனா they are Christians, they are follower of the Christ, கிறிஸ்துவுடைய பின்பற்றுவங்க. ஆனா என்ன பிரச்சனை இல்லை அவங்களுக்கு? அவங்களுக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில வளரணுன்ற ஆர்வம்லாம் கிடையாது. நானு அன்றைக்கு இயேசுவானவர் அவங்க வீட்டுல வந்த ஜனங்களை பத்தி பேசுறேன், உங்களை பத்தி இல்ல. நீங்க உங்களை டைரக்டா எடுத்துக்காதீங்க. அப்படி ஒரு ஜன கூட்டம் என்ன பண்ணிருக்காங்க? இருந்திருக்காங்க. கடைசியா அவருடைய அற்புதங்களை பார்த்து ஆச்சரியப்பட்டாலும் ரட்சிப்புக்கான வார்த்தைகளை ஏற்க அங்கே தயங்கின கூட்டமும் இருக்கிறார்கள். ரொம்ப முக்கியமானது யோவான் 6:66. அந்த ரட்சிப்புக்கான வார்த்தைகளை அவங்க ஏற்பதற்கு அவங்க வந்து தயங்குற ஒரு கூட்டம் இருக்கிறாங்க. அவருடைய சீஷரில் அநேகர் அவருடைய கூட நடவாமல் பின்வாங்கி போனாங்க. சீடர்கள் தான், கிறிஸ்தவர்கள் தான். ஆனா அவரை தொடர்ந்து பின்தொடர்ந்து போவதற்கு விருப்பம் இல்லாதவங்க அவங்க கூட வந்திருக்காங்க. இப்போ ஜீசஸை ஃபாலோ பண்ணணும்னு நினைக்காத சீடர்கள் இருப்பார் இல்லையா, கிறிஸ்தவர்கள் இருப்பார் இல்லையா, அவங்களும் என்ன பண்ணிருக்காங்க? இந்த சமூகத்திலே வந்திருக்கிறது நாம் பார்க்கிறோம். முதல் கேள்வி என்ன கேட்டேன்? யாரு வீட்டுல இருந்து? 2வது கேள்வி யாருக்கு சொல்லியிருக்கிறேன்? அந்த ஜனங்க யாரு? இப்ப அவங்களுக்கு தான் அந்த லிஸ்ட் கொடுத்துட்டு இருக்கேன் உங்களுக்கு. இப்ப ஜனங்க யாரு? இயேசுவின் அண்டையிலே உபவாசிக்கிற ஜனங்கள் யாரு? இயேசுவின் அண்டையிலே வழிபடுவதற்காக வருகிற ஜனங்கள் யாரு? இயேசுவின் அண்டையிலே வருகிற ஜனங்கள் எதற்காக வருகிறார்கள் என்கிற இந்த பிரிவுல நம்ம எங்க இருக்கிறோம்? இந்த பிரிவுல நான் உங்களை எப்படியா பாக்குறேன்னா, உண்மையான சீடர்கள், விசுவாசமுள்ள இந்த சிலர்ல நம்ம இருக்கிறதா பாக்குறேன். ஹல்லேலூயா. அதனாலதான் உபவாசம் கூட்டம் இவ்வளவு செலவு பண்ணி கூட உபவாச கூட்டம் நடத்தினா கூட நம்ம ரொம்ப few people தான் வரோம். இதுக்கு எல்லாரும் வரதில்ல, இல்ல எல்லாரும் வரதில்லை, சிலர் தான் வராப்பா. சிலர்னு வந்துட்டாலே கண்டிப்பா அது உண்மையான சீடர்களாய் தான் இருக்க வேண்டும். பலர்னா தான் பிரச்சனை. இந்த லிஸ்ட் எல்லாம் வரும். அதனால நீங்க தைரியமா உட்காந்து பிரச்சனை கேளுங்க. நீங்க உண்மையான சீடர். பக்கத்துல சொல்லுங்களேன், நம்ம உண்மையான சீடர்கள், உண்மையான விசுவாசிகள் நாம. அதுக்கு அந்த நம்ம கொஞ்சமா இருக்கிறோம். நிறைய பேர் இருந்தாங்க, ஓவர் கிரௌட் ஆச்சுனாக்கா அதுல எல்லாரும் இருப்பான்னு அர்த்தம். கொஞ்சம் இருந்துச்சுன்னா என்னது? டெஃபினட்டா நான் விசுவாசிக்கிறேன், உண்மையான பிள்ளைகள் மாத்திரம் இங்கே கூடியிருப்பார்கள் நான் விசுவாசி. சரி, இன்னும் 3வது கேள்வி, கப்பர்நகும் வீட்டில் இயேசு என்ன செய்து கொண்டிருந்தார்? ரொம்ப கேள்வி. வீட்டுல என்ன பண்ணிட்டு இருந்தாரு ஏசாமின்னு கேள்வி. என்ன பண்ணிட்டு இருந்தாரு? இந்த பகுதியில் என்ன பண்ணிட்டு இருக்காரு? ஜெபம் பண்ணிட்டு இருந்தாரா? யார் இது? பியூட்டிஃபுல். அப்புறம் வியாதிஸ்தர்களை அதுமாமா சூப்பர்மா, கலக்கிட்டுங்கம்மா. வழக்கம் போல ஜனங்களுக்கு அவர் வார்த்தையை அறிவித்துக் கொண்டிருந்தார். மார்க் 1:45 கூட he was speaking the word to them. அவங்களுக்கு கடவுளுடைய வார்த்தைகளை சொல்லுகிறதா பாருங்க. அந்த கூட்டத்துல பரிசேயர்களும் இருந்திருக்கிறதா பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. யார் இருக்காங்களா? பரிசேயர்கள். என்ன அர்த்தம் தெரியுமா? செப்பரேட்டட் ஒன்னு அர்த்தம். பரிசேயர்களும் அங்க இருக்கிறாங்க. ஆனா அவங்க எதை அவாய்ட் பண்றாங்கன்னு சொல்லப்பட்டிருக்குதுன்னா, லூக்கா 7:39 அவங்க இந்த ஜென்டைல்ஸ், பிரஜாதிகள் என்கிற மக்களோடும், இங்கே டாக்ஸ் கலெக்டரோடும் அல்லது வரி வசூலிப்பவரோடும் பாவிகளோடும் அவங்க இன்டராக்ட் பண்றத அவாய்ட் பண்றவங்க யாரு? அவங்க செப்பரேட்டட் ஒண்ணுதான். அவங்க எதுல செப்பரேட்டட் ஒண்ணுன்னா, இந்த பாவிகளிடத்திலிருந்து தங்களை செப்பரேட் பண்ணிக்கிறவங்க.
இந்த டாக்ஸ் கலெக்டர் இருந்து செப்பரேட் பண்ணுகிறவங்க, வேறு ஒரு இனத்தை சார்ந்த வேறு ஒரு பக்தியில் இருக்கிற மக்களிடத்திலிருந்து செப்பரேட்டா இருக்கிறவங்க, இன்னும் சொல்ல போனா கடவுள்கிட்ட இருந்து மற்ற மக்களை செப்பரேட் பண்ற ஒரு மக்களா இருக்கிறார்கள் என்று நான் நினைக்கின்றேன். ஆனா தேவனுடைய பிள்ளைகள் நம்ம டியூட்டி என்ன என்றதுதான் இந்த வசனத்திலிருந்து பகுதியிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள இருக்கின்றோம். பாருங்க, அந்த காலத்துல இந்த பேரலிஸ்டிக் பர்சனை பத்தி பார்க்கிறோம். இந்த முடக்குவாதம் உள்ள மனிதன், அந்த காலத்துல குஷ்டரோகம் இருக்கு இல்லையா, அந்த குஷ்டரோகத்தை போல முடக்குவாதமும், அங்க முடக்குவாதத்துல பாதிக்கப்பட்ட மக்களையும் இஸ்ரவேல் சமூகம் ஒதுக்கல. ஆனா என்ன பண்றா, அவங்கள மிகவும் குறைவாய் எண்ணுகின்றார்கள். அது பாவத்தினால ஏற்பட்டது என்கிற ஒரு மிகப்பெரிய பழி சுமையை அவர்கள் மேல சுமத்துகிறாங்க. கவனிங்க, நோயும் உடல் குறைவும் பாவத்தினால ஏற்படுகிற ஒன்று என்கிற பெரிய நம்பிக்கை. அவங்க அது பெரிய நம்பிக்கை, மோசமான நம்பிக்கையிலே மோசமான நம்பிக்கை. ஏன்னா ஒருவனுடைய நோய் என்பது, எல்லாருக்கும் நோய் வருமா வராதா? கொரோனா வந்துச்சு தானே, அது பாவத்தினால வந்ததா? ஏதோ ஒரு நோய் வரதான் செய்கிறது மனிதனுக்கு, இல்லையா? நோய் வராம யாருன்னா இருக்க முடியுமா? சுகர், பிபி எல்லாம் சாதாரணமா எல்லாம் பாக்கெட்ல வச்சிருக்கிறோம், அந்த மாத்திரைகளை எங்க போனாலும் போட்டுக்கிறோம். அப்ப நோய் என்பது பாவத்தின் விளைவா? அவங்களுடைய எண்ணம் அப்படிதான் இருந்தது. இந்த மனிதன் தனது சமூகத்தால் பலரால் பழி சுமத்தப்பட்ட நிலையில இருக்கின்றான். இப்ப அப்ப அவனை தான் கொண்டு வராங்க, பழி சுமத்தப்பட்ட ஒரு நிலை. இவன் பாவி என்கிற நிலையில பழி சுமத்தப்படுகிறான். அப்ப அவனை யாருக்கிட்ட கொண்டு வரணும்? டெபினட்டா எங்க நோய் இருந்துச்சுன்னா டாக்டர் கிட்ட போகணும், பழி இருந்துச்சுன்னா யாருக்கிட்ட கொண்டு வரணும்? பாவினா யாருக்கிட்ட வரணும்? ஏசாமி தாங்க சரியான மெடிசனை கொடுக்கிறவரு, அவருக்கு பேரு ரட்சகரு, அவரு தான் விடுதலை செய்ய முடியும். இந்த ரகசியத்தை நான் தெரியல, இந்த 4 பேருக்கு எப்படியோ எவனே சொல்லிட்டு இருக்கிறான். இந்த 4 பேர் இது தெரிஞ்சுட்டு இருக்கான், கிளியரா தெரிஞ்சுக்கிட்டு வேற எங்க போனாலும் இவனுக்கு ஒரு விமோச்சனம் கிடைக்காது. அது இயேசுவன் கிட்ட போனா மட்டும்தான் அவனுக்கு விமோச்சனம் என்கிற மிகப்பெரிய ஒரு புரிதலை அவர்கள் பெற்றிருந்திருக்கிறார்கள் நான் விசுவாசிக்கிறேன். குறைய சொல்லி அழுதுறான், என் சாமி என்ன பண்ணுவாரு? 4 பேர் ரொம்ப முக்கியங்க. தலைவலியாக வாழ்க்கையில ஒரு உயரமா கர்த்தர் கொடுத்து கொண்டே இருப்பார்.